நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா பியோர் கோகனட் ஆயில். வெல், திருமணங்களை வந்து ரெண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து ஒரு சிம்பிள் குவாய்ட் வெட்டிங். சடங்குகள்லாம் கரெக்டாக நடக்கும். பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஒருத்தர் தெரியும். ரொம்ப சிம்பிளாக குவாய்ட்டாக அந்த திருமணம் நடக்கும். ஆனால் இன்னும் சில திருமணங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன். சீனுக்கு சீனு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சீன்லையுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஒரு டர்ன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு பரபரப்பான ஒரு திருமணம் தான் இன்னைக்கு நம்ம வீட்டு கல்யாணம்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ண போற செலிபிரிட்டி. வெல், இவங்க பேரை சொன்னாலே எல்லாருக்குமே இப்படி கூப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். இவங்கள வாமா மின்னல் அப்படின்னு சொன்னா தெரியாம இருக்க வாய்ப்பு கிடையாது. So let's welcome மின்னல் தீபா. வாமா மின்னல். ரொம்ப பிரபலமான பேர் இல்லையா? ஆமா. உங்க வீட்டுக்காரர் உங்களை அப்படிதான் கூப்பிடுவாரா? இது வரைக்கும் அந்த மாதிரி கூப்பிட்டதே இல்ல. தமிழ்நாட்டுல எல்லாருமே உங்களை வாமா மின்னல் சொல்லும்போது அவர் மட்டும் உங்களை அப்படி கூப்பிட்டதே இல்லையா? கூப்பிட்டதே இல்ல. செம்ம. போங்க, உங்களுடைய லவ் ஸ்டோரி, உங்களுடைய திருமணம், உங்களுடைய வாழ்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் பரபரப்பு. அதாவது பிரீஃப் சொல்வாங்க இல்லைங்களா, இவங்க லவ் ஸ்டோரி இப்படிதான் இருந்ததுன்னு நான் சொல்லும் போதே அப்படியே ஒரு தெலுங்கு படம் கிளைமேக்ஸ் பாக்குற மாதிரி இருந்தது. ஒரு சீனு டப்பு டிப்புன்னு. ஸோ டெல் அஸ், எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த காதல்? ஒரு ரியாலிட்டி ஷோல ரெண்டு பேரும் மீட் பண்ணோம். ஓகே. அதுல வந்து லைக் அவர் வந்து அவரோட ரிஹர்சல் பண்ணிட்டு இருப்பாரு. நான் என்னோட ரிஹர்சல் தனியா பண்ணிட்டு இருப்பேன். நீங்க அதுல ஆடிட்டு இருந்தீங்க? நான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தேன். அவர் வந்து அதுல டான்சரா இருந்தாங்க. ஓகே, ஒரு கோரியோகிராஃபரோட அசிஸ்டண்டா இருந்தாங்க. ஆல்ரைட். அப்போ அவர் மாஸ்டருக்கு சொல்லி கொடுக்கும்போது லைக் அவரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் ஆடிட்டு இருப்பாரு. அப்போ நான் வந்து பார்ப்பேன், என்ன அந்த பையன் எல்லாருமே நம்மள பாக்குறாங்க, இவன் மட்டும் நம்மள பார்க்கவே மாட்டேங்கிறானே. ஆமா, யூசுவலா நம்ம பாக்குற பசங்களை மதிக்கவே மாட்டோமே. சரி, இவன் மட்டும் ஏன் நம்மள பார்க்க மாட்டேங்கிறான், என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு கம்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லைக் அவர் நிறைய விஷயங்கள் அவரை பார்க்கும்போது he was like different kind of character. எல்லாம் பாய்ஸ் மாதிரி இல்லாம he was like different. அப்போ வந்து ஃப்ரெண்ட்லியா பேசும்போது லைக் நான் கேட்டேன், எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒரு நாள் நான் கேட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். இல்ல எல்லாருமே அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில போய் சாப்பிட்றாங்க, நீங்க மட்டும் என் வீட்டுக்கு போறீங்க? இல்ல, எனக்காக அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னாரு. அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்பவே வந்து அம்மா அப்பா மேல இவ்வளவு பாசமா இருக்கிறவரு கண்டிப்பா நாளைக்கு வரப்போற பொண்ணு மேல ரொம்ப கேரிங்கா இருப்பாரு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் எனக்கு ஃபீலிங் இருந்தது. அதுக்கப்புறம் லைக் வி வாஸ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் லைக் நான் ஒன்ஸ் ப்ரப்போஸ் பண்ணேன். ஓகே, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னா, பிடிச்சிருக்கு ஆனா எந்த விஷயத்துல அப்படின்னு கேட்டாரு. லைக் எந்த விதத்துல யூ வாண்ட் மீ லைக் அப்படின்னா, நான் சொன்னேன் மேரேஜ் பண்ணிக்கலாமா? இல்ல, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்போ வெறும் லவ் மட்டும் பண்ணலாமா? அதுலயும் இன்ட்ரெஸ்ட் இல்ல. கேட்டேன், உனக்கு என்ன ப்ராப்ளம்னு கேட்டேன் நான். he said like அப்படிலாம் இல்ல, நம்ம நல்ல ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம் அப்படின்னாரு. சரி, ஓகே, ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிசப்பாயின்ட்மென்ட் உங்க மனசுல அப்படிலாம் கிடையாது. ஃபீல்லாம் பண்ணீங்களா? ஒரு ரெண்டு நாள் சாப்பிடாம இருந்ததெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் நான். அவ்வளவுதான் நினைச்சிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் லைக் ஆடும் போதெல்லாம் பார்த்தாக்கா ஓவரா பண்ணுவான். நம்ம பார்த்தாக்கா பார்க்காத மாதிரி அவன் பாட்டு ஆடிட்டு இருப்பாரு. அப்புறமேட்டு பார்த்தா நான் டக்குன்னு பார்த்தா என்ன பார்த்துட்டு இருப்பாரு. சரி, இவன் தான் லவ் பண்ணல சொல்லிட்டானே, அப்புறம் எதுக்கு சும்மா நம்மள பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல எதுக்கு இவன் நம்மள டிஸ்டர்ப் பண்ணி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஒரு இதுவா இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நான் கேட்டேன், எதுக்கு ஆனோன்னா என்ன பார்த்துட்டு இருக்க, நான் பார்த்தாக்கா டக்குன்னு திரும்பிக்கிற, ஃப்ரெண்ட்லியா தானே இருக்கும், உன் மைண்ட்ல எதுவும் இல்லைல்ல அப்படின்னா. ஆமா அப்படின்னா. அதுக்கப்புறம் நான் ரொம்ப அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நாங்க என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பேன். நான் அடிக்கடிக்கு போகும்போது அங்கதான் நாங்க மீட் பண்ணுவோம் அடிக்கடிக்கு. கடைசியில அந்த இடத்துலயே வந்து ஓகே, ஒரு நாள் ரொம்ப இதுக்கு மேல நம்ம இது பண்ணோம்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உண்மையால நம்ம லவ் பண்றாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த ஃபீல், அந்த இது கேரிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் அவரை ப்ரப்போஸ் பண்ணேன். நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்க? ஆமா. ஓகே, அதாவது ஒத்துக்கிட்டீங்க, அவருடைய காதல் நீங்க ஏத்துக்கிட்டீங்க.
அதுக்கப்புறம் என்னோட இது முடிஞ்சிடுது, என்னோட டான்ஸ் இது சீசன் முடிஞ்சிடுது. ஓகே. அதுக்கப்புறம் லைக் அவர் வந்து மாஸ்டர் ஆயிட்டாரு, கோரியோகிராஃபர் மாஸ்டர் ஆயிட்டாரு. அதனால இவர் வந்து கோரியோகிராஃப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க அதுக்காகவே போறது. போய் 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 பார்த்துட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரு லைக் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன மின்னல் எதுக்கு இங்க அடிக்கடிக்கு வந்துட்டு போகுது அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடன ஆர்வம்ன்றது நான் சொன்னேன், இல்லப்பா நான் டான்ஸ் பார்க்க தான் வந்தேன். அப்படியா, சரி சரி சரி. அப்புறம் அப்படியான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆமா ரமேஷ் எங்க அப்படின்னு கேட்பேன். எதுக்கு நீ ரமேஷ் கேட்குற அப்படின்னா, இல்லைப்பா சும்மா தான் எல்லாரும் இருக்கீங்களே அவர் மட்டும் இல்லையா. இல்லை அவன் வரல இன்னைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா. உடம்பு சரியில்லையா, லைக் இது வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் போய் ரூம்லலாம் போய் பார்த்தாக்கா ஆளை காணும். அப்புறம் பார்த்தா அங்கே நின்றுட்டு இருந்தாரு அந்த சைடில், ஷாக்கிங்காக நின்றுட்டு இருந்தாரு. எதுக்கு என்ன தேடியாமே, நான் ஒன்று தெரியலையே, லைக் சும்மா சொன்னாங்க, நான் சும்மா தான் கேட்டேன் நான் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் he was there லைக் ஓகே உன்னதான் பார்க்க வந்தேன் அப்படின்னு, லைக் மறைமுகமா பாக்குறது சிரிக்கிறது, லைக் அந்த மாதிரி எல்லாம் ஒரு டிபிக்கல் லவ் ஸ்டோரி, ஒரு திரைப்படத்துல நடக்கிற எல்லா ஹைட் அண்ட் சீக்கும் விளையாடி இருக்கீங்க. ஓகே, உங்கள் மனதை வந்து ரொம்ப டிஃபரெண்டாவே கொள்ளடிச்சிருக்காரு இவரு. டைம் ஃபார் அஸ் டு மீட். இவர் வந்து இவங்களை காதலிக்கிற காலகட்டத்துல வந்து ப்ரப்போஸ் பண்ற காலகட்டத்துல அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக இருந்து அப்புறம் இவங்க எலிமினேட் ஆன நேரம் அவர் கோரியோகிராஃபரா ஆயிட்டாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்னொருத்தர் மனசு கவர்ந்துருவாங்களோ அப்படின்ற பயம் இருக்கும்போது இவங்க டெய்லி போய் அவங்களை கவர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் the prince charming of her life, Ramesh. இவங்க வந்து உங்களை பார்த்து உருகி ஃபீல் பண்ணி காதலிச்சு நேரம் வந்து ரமேஷ் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ எனக்கு அந்த மாதிரி விஷயத்துல இன்ட்ரெஸ்டே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டீங்களாமே, ஏன்? அது ஏன்னா அது அப்பத்தோட சந்தர்ப்ப சூழ்நிலை. அப்போ எனக்கு ஃபுல்லா டான்ஸ்ல தான் ஃபோக்கஸ் இருந்தது. ஓகே. அப்போ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா காதல் அப்படின்னு இல்ல. பட் ஆனா பார்த்தா பிடிக்கும். இவ்வளவு அழகா வெள்ளையா இருக்கும்போது யாரும் பார்க்காம இருந்தா, ஆனா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு இது, சரி இதை விட்டு நம்ம அந்த லைன் விட்டு தாண்டக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். அந்த கான்ஃபிடென்ட்டும் மீறி எல்லாம் நடந்து போச்சு. ஸோ அது வந்து உங்களுக்கு டான்ஸ் மேல இருந்த அன்பு, டான்ஸ் மேல இருக்கிற பேஷன்னால டீவியேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுடைய காதலை வந்து அந்த ஸ்டேஜ்ல நிராகரிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் இவங்க சரி நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு அவங்க மாதிரி அவங்க வழியை தேடி போகும்போது நீங்க திரும்பி வந்துட்டு ஏன் அவங்க கிட்ட லவ் யூமா உன்னால இல்ல நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்களாமே. ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க பாக்குறாங்க எனக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாம நான் பார்த்துட்டு இருப்பேன். அது அவங்களுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால சரி எனக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். சரி இவங்க ப்ரப்போஸ் பண்றச்சே வேணான்ட்டோமே. அதுக்கப்புறம் ஒரு எனக்குள்ளே ஒரு கில்ட்டி ஃபீலிங் மாதிரி ஆயிடுச்சு. சே இவ்வளோ அழகான பொண்ணு வந்து வழியா நம்ம கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நம்ம வேணான்னு சொல்லிட்டோமே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் போய் கேட்கும்போது நம்மளை திரும்பி கூட பார்க்கல, கண்டுக்கவே இல்லை. நமக்கு அப்படியே ஹார்ட் உடஞ்சி போச்சு. ஐயோ என்ன இந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டேங்குது அப்படின்னா. அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சார் கொண்டு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இவ்வளோ அழகா இருக்கிற பொண்ணு, கலரா இருக்கிற பொண்ணு, நீ கருப்பாக்குற உன்கிட்ட வந்து இப்படி ப்ரப்போஸ் பண்ணுச்சு, நீ இவ்வளோ பிஹேவ் பண்றியே, நீ போய் கேட்கும்போது அந்த பொண்ணு எப்படி ஒத்துப்பாங்க? நியாயமான விஷயம் தான். அது ரொம்ப யோசிச்சா நான் யோசிச்சேன். அப்புறம் கண்ணாடி முன்னாடி உன் பர்சனாலிட்டிக்கு இது கொஞ்சம் ஓவர் தானோ பயங்கரமா திங்க் பண்ணுவேன். சரி இருந்தாலும் ஒரு சைடு நம்ம கலர் கிரேட்ல சும்மா கிடையாதுல்ல, நம்மளாம் சாதிக்க பிறந்தவர்கள் அப்படின்னு நினச்சிட்டு மனசை தேத்திக்கிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். எப்படியோ கேட்டேன். அப்புறமேட்டு கடைசியில் மேடம் வந்து ஒத்துக்கிட்டாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில்.
போலாம் அப்படின்றது எப்போ டிசைட் ஆச்சு? அது உடனே ஆச்சு. உடனே Decide முடிவு பண்ணிட்டீங்க. பண்ணிட்டோம் மேரேஜ் Fantastic. பண்ணிக்கலாம் இப்போ யாரு போய் யார் வீட்ல சொன்னது? நான் வீட்ல யார் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வீட்ல மாட்டுனீங்களா இல்ல தெரிஞ்சிருச்சா? இல்ல நானே தான் சொன்னேன். லைக் சந்தேகம் ஊராச்சு. அப்புறம் எங்க அப்பா வந்து நம்பர்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்பர் பார்த்துட்டு அங்க ஃபோன் இதுக்கு போய் அந்த இது கொடுங்க பேப்பர் கொடுங்கன்னு பார்த்தா ஒரே நம்பர்ல இத்தனை ஃபோன். யாருக்கு ஒரே நம்பர்ல இத்தனை ஃபோன் பண்ணிருக்க? மோஸ்ட்லி நைட்ல தான் இருக்கும். அதுவும் இந்த டைம்ல யாருக்கு நீ பண்ணிட்டு இருக்க? நீ அந்த மாதிரி பொண்ணு கிடையாதே, நீ உன் வேலை உண்டு நீ உண்டுன்னு இருப்பியே. அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசினாலும் ஓகே, அதுவும் டைமுக்கு நிமிஷம் பேசியிருக்கே யாரு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி என்ன சொன்னீங்க? அப்புறமேட்டு என்ன சொல்றது, ஆமா நான் லவ் பண்றேன் அப்படின்னேன். யாரை லவ் பண்றேன் அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, இஸ் அ டான்ஸ் கோரியோகிராஃபர் அப்படின்னு. அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்கவே இல்லைங்களா? கோரியோகிராஃபரா? உங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் வந்து சினி ஃபீல்ட்ல தான் இருக்காரு. சினி ஃபீல்ட்ல தான் இருக்காரு. ஏன் ஆனாலும் அவருக்கு வந்து சினி ஃபீல்ட்ல கட்டிக்க கூடாதுன்னு ஒரு இது. அதுவும் டான்ஸ் ஃபீல்டு சுத்தம். போன் எடுத்து புடிங்க வச்சுட்டாங்க. லைக் படத்துல நடக்கிறதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்புறம் படத்துல நடக்கிறதெல்லாம் உங்க லவ் ஸ்டோரி அப்படியே லைக் போன் எடுத்து வச்சிருவாங்க. எங்கனா போனாங்கன்னா லைக் வெளியில லாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்புறமேட்டு நான் அப்படி இப்படி சொல்லி இல்லம்மா நான் உண்மையிலே இங்கதாம்மா போறேன், வேணா கூட வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கேப் கிடைச்சது. கட்டன்னு வண்டி எடுத்துட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டேன். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, என்ன பண்ணலாம் சொல்லு அப்படின்னு. சரி என்ன பண்ணலான்னா அங்க எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் நான் வருவேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் வரேன் அப்படின்ட்டாரு. எந்த பிரச்சனை தான் வந்துடலான்னு. நான் இருக்கேன், உனக்கு என்ன கவலை. என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து ஃபைட்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் லெஃப்ட். ஓகே, பட் ஒரு ஃபைட் இப்போ வந்து சீரியஸ்லி டேஞ்சரஸ் பர்சன். ஆமா, அதனால அவர் என் கூட இருந்தாலே யாருமே என்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. ஐயோ சுக்ரன் பொண்ணா அவன் இருந்தாக்கா இதுகிட்ட என்னத்த பேசுறது அப்படி சொல்லி விலகி போயிடுவாங்க. அவங்க அப்பா ஃபைட்டரா இருக்காரு திரைப்படங்கள்ல தெரிஞ்ச உடனே ஒரு லைட்டா உள்ளுக்கு அந்த நடுக்கம், பாடி ஷேக்கிங், பில்டிங் அதெல்லாம் எதுவுமே சுத்தமா வரலங்க. ஒண்ணுமே பயமே வரல. இன்னி வரைக்கும் பயந்தது கிடையாது. இவங்க ஒரு நாள் நைட்டு எப்பயுமே நைட்ல ஃபோன் இவங்க அது ஒரு கணக்கு வச்சுப்பேன். ஒரு ரிங் எடுக்க மாட்டாங்க, செகண்ட் ரிங்ல எடுப்பாங்க. சரி ஒரு 5 ரிங்ஸ் வரைக்கும் எடுக்கலையா, அடுத்த 6 ரிங் இவங்க கிட்ட இருந்து அட்லீஸ்ட் ஒரு மெசேஜாவது வரும். ஓகே சிச்சுவேஷன் அண்டர் கண்ட்ரோல் தான். சிச்சுவேஷன் அங்க ஓகே ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு உடனே இமிடியேட்டா அங்க சண்டை ஹால்ல சண்டை நடக்கும். உள்ள வந்து ரூம் சாத்திட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க, இமிடியேட்டா வாங்க அப்படின்னுவாங்க. ஒரு 1:30க்கு இருக்கும். வந்து அவங்க அண்ணா நீ கூப்பிடு. அப்பா கேட்டார் லைக் அவன் வந்து லவ் பண்றான்னு சொல்றியே, அவனுக்கு தைரியம் இருக்கா இங்க வந்து சொல்றதுக்கு? லைக் அவன் ஆம்பளையா இருந்தா அவனை இங்க கூப்பிடு, அவன் உண்மையிலே உன்னை லவ் பண்றானா அவன் என் எதிர்க்க இங்க வந்து என் எதிர்க்க ஸ்ட்ரைட்டா வந்து பேச சொல்லு, கேட்க சொல்லு. விடிகால 1:30 மணிக்கு. ஆமா 12:30 மணி இருக்கும். 12:30 மணிக்கு அப்ப வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு, பயங்கர ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீ இப்ப எப்படி வரியா என்ன அப்படின்னு. உடனே ஒரு போனை கட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ்ல வந்து நிப்பாரா. நான் சத்தியமா நினைச்சே பார்க்கல. சரி மைண்டுக்குள்ள வரமாட்டாரு தான் நினைக்கிறேன், வந்துட்டாருன்னா என்ன பண்றது, வரலன்னா என்ன பண்றது, அதோட மானம் போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. அப்புறம் பார்த்தா கீழே நிக்கிறேன், கீழே இறங்கி வா அப்படின்னாரு. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் பயங்கர ஷாக்கு. எங்க அம்மா எங்கடி போடுறேன் இல்லம்மா வந்திருக்கா இரு நான் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கடி கூட்டிட்டு வர, பிரச்சனை ஜாஸ்தியாக போகுதுன்னு ஒரு பாட்டு வந்தாரு. உடனே வந்துட்டு எங்க அப்பா ஓவரா பேசினாரு, என்ன பஸ்ல ஹீரோ நினைப்பா கூப்பிட்டோன்னா வந்து நின்னுட்ட அப்படின்னாரு. ஒரு பாட்டு சிரிச்சுட்டு கம்முன்னு இருந்தாரு. என்ன பார்த்தா என்ன லூஸ் மாதிரி இருக்கா? சீரியஸா எனக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ராத்திரி 12:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோன் தைரியமா பண்ணிட்டு அந்த பொண்ணு சொல்றாங்க நீ கிளம்பி வான்னு. 15 நிமிஷத்துல அதுவும் ஒருத்தர் ஃபைட்டரா இருக்காரு. பொதுவா இண்டஸ்ட்ரியே சுக்ரனுடைய பொண்ணா அப்படின்ற போது ஒரு பயம் இருக்கு. ஒரு மனுஷனுக்கு 12:30 மணிக்கு நைட்டு பயமே இல்லாம நேரா போய் நின்னுட்டீங்களா? எப்படி அதுன்னு புரியல. அது எனக்கே தெரியல. இப்போ யோசனை லைட்டா நடக்குது இல்ல? இல்ல நடுக்கலாம் இல்ல யோசிக்கவும் இல்ல. என் வேலை நான் ப்ராப்பரா இருந்தேன். ஓகே சரி ஸ்ட்ரைட்டாவே போகலாம் அப்படின்ட்டு போய் பேசின உடனே நான் போன உடனே ஃபர்ஸ்ட் சைலண்ட் ஆயிட்டாரு அவங்க அப்பா. நான் திடீர்னு வந்து நிக்கிறான், யாரா இருந்தாலும் ஷாக்கா இருக்கும். அவரு சைலண்ட் ஆயிட்டாரு. இவங்க கிட்ட எல்லாம் அடிச்சிடுவேன் உடைச்சிடுவேன், கதுவெல்லாம் போட்டு உடைச்சு இவங்களை தள்ளி அவங்க 2 பேரும் அடிச்சிடுன்னா நான் போனோன்னு ஒரு வார்த்தை பேசவே இல்லை, சைலண்டா இருக்காரு. இப்போ இவங்களுக்கு கோவம் அதிகமாச்சு. அவன் வந்து நிக்கிறான்ல, இப்போ நீங்க பேசுங்கன்னா அவர் எதுவும் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் கேட்டார், என்ன நீ என் பொண்ணு ஹீரோ மாதிரி வந்து நின்னுட்டா, விஜய் மாதிரி வந்து நின்னுட்டா அப்படின்னு. விஜய் மாதிரி வந்து நின்னுட்டா என் பொண்ணை நீ இது பண்ணணும். நான் அந்த மாதிரிலாம் நான் விஜய்லாம் சொல்லல, அவர் எங்கேயோ இருக்காரு நான் எங்கேயோ இருக்கேன். ஹீரோ நினைப்பா உனக்கு, ஹீரோ நினைப்பா இப்படி வந்து நின்னுட்டா ஹீரோ நினைப்பா உனக்கு. என்ன சினிமா நடக்குதா எங்க வீட்டுல, இது அவளோட வாழ்க்கை என்ன
நீ வேற அவ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப எப்படிலாம் பேசணுமோ அப்படிலாம் பேசினாரு. புடிச்சு நல்லா திட்டி விட்டாரு பிள்ளைய. திட்டி விட்டாரு. இவர் வந்து சிரிச்சுட்டே கம்முன்னு நின்னுட்டு இருந்தாரு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தோள் மேல கை போட்டு இவ என் பொண்டாட்டி அப்படின்னாரு. அதுக்கு ஆன்னு பார்க்க ஆரம்பிச்சு. ஏன் கண்ணு முன்னாடி என் பொண்ணுக்கு வந்து தோள் மேல கை போட்டு இவ என் பொண்டாட்டின்னு சொல்றியா, என்ன தாலி கட்டிட்டியா அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சு. இப்ப ஊன் சொல்லுங்க தாலி கட்டுறேன், ஆனா உங்களோட சம்மதம் இல்லாம தாலி கட்ட மாட்டேன், எங்க வீட்டு சம்மதம் இல்லாம தாலி கட்ட மாட்டேன், உங்க 2 பேர் சம்மதத்தோட தான் மேரேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தாரு. அவர் பாட்டு தாத் பூட்னு கத்திட்டு இருந்தாரு. நடுவுல உங்க ரியாக்ஷன் என்ன அதை சொல்லுங்க. என்னோட ரியாக்ஷன் வந்து இவ இவ்ளோ ஷாக்கிங்கா பேசிட்டு இருக்க. இது வரைக்கும் மதிச்சு என்கிட்ட ஒழுங்கா 2 வார்த்தை பேசுறது கிடையாது. எங்க அப்பா முன்னாடி எவ்வளவு டயலாக் அடிக்கிறாங்க. உங்களுக்கு அப்ப தெரியாது நான் அவ்வளோ கோவப்படுவேன், அவ்வளோ கோவமா பேசணும். நான் மோஸ்ட்லி அப்பெல்லாம் அவ்வளோ கோவப்பட மாட்டேன். அன்னைக்கு அவங்க அப்பா பேசின இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்தது. சரி நான் இவன் மேல வேற அடிக்க வேற போயிட்ட உடனே இவங்க இன்னும் அழ ஆரம்பிச்சிட்டேன். இவங்க அழத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு. வந்தாரு. உங்க சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கும், நடத்தி காட்டுறேன், ஆனா ஒண்ணு உங்க பொண்ணை கூட்டிட்டுலாம் ஓட மாட்டேன் அப்படியே சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து இவர் மாத்திரம் சவால் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்ல எத்தனை பிரச்சனைகள் நடந்தது? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. பெற்றோர்களே ஒத்துக்கிட்டாங்க. டிசைட் பண்ணாங்க. சரி, லைக் நீங்க இதுக்கு மேல நீங்க டைம் இது பண்ணீங்கன்னா, நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்ட்டேன். நான் கிளம்புனேன்னா உங்களுக்கு தான் அசிங்கம், ஆனா இன்னை வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தாட் கிடையாது, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்துறாதீங்க, உங்களை வந்து கஷ்டப்படுத்திட்டு நான் போற மாதிரி என்ன கஷ்டப்படுத்துறாதீங்க அப்படின்னு சொன்னேன் நானு. அப்புறம் அதை அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. லைக் இதுக்கு மேல உன் தலையெழுத்து ஒன்றும் பண்ண முடியாது, சரி போ அப்படின்னு சொல்லிட்டு லைக் ரொம்ப விருப்பப்பட்டு சம்மதிக்கல. ஏதோ நான் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணேன், நான் போயிடுவேன்னு சொன்னதுனால லைக் தே செட் லைக் ஓகே இதுக்கு மேல உன் தலையெழுத்து நீயே மாத்திக்க முடியாது அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. சரி, அப்புறம் வந்து மேரேஜ் பத்தி பேசும்போது லைக் சரி முதல்ல நாங்கள் பையன் வீட்டுக்கு போய் பார்க்குறோம் எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டிசைட் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு போனோம். அங்கே போயிட்டு லைக் எல்லாம் பேசினாங்க, லைக் அப்படி இப்படின்னு எங்கள் அங்கிள் பேசினாரு, அப்பா பேசினாரு, லைக் வாக்குவாதம் மாதிரி அப்படியே போச்சு. அப்படியே போய் உங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்களா? உங்க வீட்டில் ஒத்துக்கவே இல்லை. எங்கள் வீட்டில் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஏன்டா இப்படி ஒழுங்காக ஃபீல்டு போயிருக்கியே என்ன அப்படின்னு அவங்க மற்றபடிலாம் எதுவும் பேசல. இன்னும் கொஞ்சம் நீங்க நல்லா வரலாமே, வந்துட்டு அப்புறமேட்டு ஆஃப்டர் திங்க் அப்புறமா மேரிட் பத்தி யோசிக்கலாமே அப்படின்னாங்க. அப்பா எங்க வீட்டில் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை, என்னோட விருப்பம் தான் அவங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் நான், கூட்டிட்டு போனாங்க. அப்போ அவங்க அம்மா வந்திருந்தாங்க ஊர்ல இருந்து. லைக் அப்போ போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு. லைக் அப்போவே வந்து அவங்கள பத்தியும் எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, லைக் போய் சொல்லிட்டு வந்திருக்கா நம்ம வீட்டுக்கு அப்படின்லாம் சில பேரண்ட்ஸ் வந்து அதை ஏற்றுக்குவாங்க இல்லையா. என்னம்மா வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கியா அப்படின்னு. ஆனால் இவனுக்கு நான் ஃபோன் வந்துச்சு, நான் என்ன பண்ணிட்டேன் இவங்க முன்னாடியே போய் அந்த சைடு ஓரமாக போய் அம்மா நான் இங்கே ரிஹர்சலில் இருக்கேன் நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே ஃபோனை கட் பண்ணேன். எங்கள் அங்கிள் யார்கிட்ட நீ பேசுன அப்படின்னாரு. அப்போ தான் வீட்டுக்கு நான் போகிறேன் ஃபர்ஸ்ட் டைமு. இந்த மாதிரி அம்மாகிட்ட பேசினேன். என்னமோ சொன்னீங்க நீ ரிஹர்சலில் இருக்கேன்னு, நீங்கள் தானே வந்திருக்க, வீட்டுக்கு சொல்லாமல் வந்தியா, இனிமேல் வீட்டுக்கு சொல்லாமல் இந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டாரு. அது என்ன பழக்கம் அது, அவங்க என்ன அவங்க எங்களை மாதிரி தானே அவங்களும் பெற்றவங்க, அந்த மாதிரி அவங்க பயந்துட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நீ சொல்லாத, வீட்டில் அம்மா அப்பாட்ட சொல்லிட்டு வா அப்படின்னா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில்.
ஆல்ரைட். சோ இத்தனை பிரச்சனைகள், ஆனா மொத்தமாக ஒத்துக்காம ஏதோ ஓகே திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. திருமணம் எங்க நடந்தது? ஷோபா கல்யாண மண்டபம். ஷோபா கல்யாண மண்டபம். ரெண்டு பெற்றோர்களும் சேர்ந்த மாதிரி வந்தாங்களா திருமணத்துக்கு? அதெல்லாம் வந்தாங்க. பட் எங்க ஃபேமிலி சைடுல இருந்து லைக் ரொம்ப ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் நீங்க கூப்பிடல? அப்பா அம்மா முறைப்படி அவங்க எதுவும் செய்யல. ஓகே. லைக் லவ் மேரேஜ் தானே போதும் போ அப்படின்ற மாதிரி லைக் தே வெண்ட் அண்ட் கெப்ட் பத்திரிக்கை. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து நானும் இவரும் தான் போனோம் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களும் நானும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பத்திரிக்கை வைக்கிறது. எங்கள் வீட்டில் வந்து அவங்க ஃபுல்லாக அதில் வந்து தலையிடவே இல்லை. நீ யாருக்குன்னா பத்திரிக்கை வச்சுக்கோ, என்ன டிசைன் வேணால் பிரிண்ட் அவுட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. பத்திரிக்கை டிசைன்னு நாங்கள் 2 பேர் தான் போய் பார்த்தோம். நாங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணோம், அட்வான்ஸ் கொடுத்தது, லைக் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தது, எல்லாத்துக்குமே நாங்கள் 2 பேர் தான் ஷேர் பண்ணி போய் எல்லாமே பண்ணோம். அது ஒரு அழகான விஷயம் திருமணங்களை பொறுத்த வரைக்கும். அதுவும் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக ஆகிற ஒரு விஷயம். மாப்பிள்ளை யூஸ்வலா பொண்ணு வீட்டுக்காரங்க தான் செலவு பண்ணுன்றதுலாம் போய் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் பெண் வீட்டுக்காரங்களும் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா லைக் இவரோட நான் ஃபர்ஸ்ட் பேசும்போதே எனக்கு இவர்கிட்ட என்ன சொல்லிட்டேன்னா, ஃப்ரெண்ட்லியா பேசும்போதே லைக் அரேஞ்ச் மேரேஜ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு பண்ணா லவ் மேரேஜ் தான் பண்ணணும், அதுவும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு நான் ஃபர்ஸ்டே இவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது. அதனால அது வந்து இன்னும் எங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. லவ் மேரேஜ் வந்து எப்படி எவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணோம். பட் ஃபேமிலியில் 2 ஃபேமிலிலையும் லைக் தே வாஸ் லைக், ஏன்னா இவங்க ஃபேமிலிலையும் நிறைய மெம்பர்ஸ் இருந்தாங்க, அவ்வளோ மெம்பர்ஸை கூப்பிட முடியாது. அதுவும் அந்த சடன் டைம்ல வந்து அத்தனை பேரு ரொம்ப குயிக்கா நடந்தது. அவங்க ஒத்துக்கிட்டதுல இருந்து எத்தனை வாரங்களுக்குள்ள எங்க வீட்ல வந்து தள்ளி போட சொன்னாங்க. ஒரு 3-4 மந்த்ஸ் தள்ளி போடலாம், அதுக்குள்ள இவரும் ஒரு ஸ்டேஜுக்கு வருவாரு, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு எங்க வீட்ல சொன்னாங்க. நாங்க தான் இல்ல 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 இப்பவே நடந்தாகணும் லைக் என்ன திங்க் பண்ணோம்னா இன்னும் 3-4 மந்த்ஸ் பண்ணா இன்னும் ஏதாவது பெரிய ப்ராப்ளம் வந்துற போதும் நாங்க பயத்துல நீங்க சீக்கிரமா திரும்ப அதை ஃபேஸ் பண்றதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அப்போ எங்க எல்லாமே கை நழுவி போயிடுமோன்னு ஒரு பயம் எடுத்துருச்சு. அதனால நீங்க பண்றத சிம்பிளா பண்ணாலும் சரி கடகடன்னு படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு. பட் எல்லா விஷயத்திலும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன், இதுல பிரச்சனை அதுல பிரச்சனை, அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை. சோ 2 வீட்டுக்காரங்களும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்களே தவிர்த்து மொத்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவங்க பண்ணல இல்லைங்களா? அவங்க 2 பேரும் அவங்க திருமணத்துல வாழ்த்துனாங்க கண்டிப்பாக. ஆல்ரைட். சூப்பர். சோ திருமணம் வீடியோ பார்த்தாச்சு. இதுல நிறைய சடங்குகள் சிம்பிளா தான் பண்ணிருக்கீங்க, பட் நிறைய சடங்குகள் இருந்திருக்கு இல்லையா? என்னெல்லாம் பண்ணீங்க இதுல? யாரோடைய முறையை ஃபாலோ பண்ணீங்க? அவங்க வீட்டு முறை தான். அவங்க வீட்டு முறை தான். சோ அவங்க எல்லாம் கத்து கொடுத்தாங்க உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு? லைக் எப்படி 2 ஃபேமிலியும் பேசிக்கவே இல்லையே, அதனால அவங்க அங்கேருந்து ஒருத்தங்க கிட்ட சொல்லி அனுப்புவாங்க, இவங்க வந்து இல்ல இல்ல இப்படிதான் செய்யணும் அப்படின்னு இவங்க எங்கேருந்து சொல்லுவாங்க. சரி ஏதோ ஒண்ணு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில ஒண்ணு பண்ணுவாங்க. சரி ஓகே ஏதோ ஒண்ணு நல்லா பண்ணா சரி அப்படின்னு சொல்லிட்டு. பாத பூஜை எல்லாம் பண்ணிருக்கீங்களா? அதெல்லாம் எப்படி? ஆமா பாத பூஜை எல்லாம் பண்ணிருக்கோம். லைக் அதெல்லாம் வந்து நின்னாங்க, எல்லாமே பண்ணாங்க. பட் முழு மனசோட they are not happy. லைக் நம்ம சொல்ல பேச்சு கேட்காம இவ போயிட்டாலே. பட் ஒரு பொண்ணுக்கு வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அதுவும் அந்த மாங்கல்யம் கட்டுற நேரத்துல பெற்றோர்கள் கூட நின்னு அந்த பொண்ணை வாழ்த்தும் போது தன்னையே அறியாம அந்த கண் கலங்கிடும். எல்லா எந்த பொண்ணுக்கு திருமணம் ஆனாலும் அந்த நேரத்துல அந்த கண் கலங்கும். உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த எமோஷன்ஸ்? வாட் வர் யூ கோயிங் த்ரூ? ஏன்னா எனக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை, ஏன்னா நிறைய வாட்டி நான் கண் கலங்கிட்டேன்னா அதனால எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் தோணலை. எனக்கு முதல்ல லைக் எப்படி சொல்றது, அம்மா அப்பா வந்து சம்மதிச்சா ஓகே தான் தோணுச்சு. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு அதை இது பண்ணிக்கலையா, சரி ஓகே இனிமே என்னோட லைஃப் நான் சந்தோஷமா இருக்கணுமே சொல்லிட்டு அதுக்காக தான் நான் ஃபீல் பண்ணேனே தவிர லைக் அம்மா அப்பா சம்மதிக்கலையே அப்படின்னு அந்த ஒரு ஹர்ட்டிங்லாம் இல்லை எனக்கு. ஏன்னா ஒரு நல்ல பர்சன்ட்டு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நாளைக்கு வந்து ஐயோ இப்படி ஒருத்தன் பண்ணிட்டியே அப்படி சொல்ற அளவுக்கு இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் நான் இருந்தேன்.
சூப்பர். பட் ஒரு பக்கம் ஓகே, தாய் தந்தை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து இத்தனை பிரச்சனைகளுக்கு பிறகு உங்கள் மனதை, அதாவது முதல்ல நீங்க காதலிச்ச ஒருத்தர், ரொம்ப ஆசைப்பட்டு திருமணம் செய்யறவங்க ஒருத்தர் உங்களுக்கு மாங்கல்யம் கட்டும்போது அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது? ரொம்ப ப்ரெசண்டா இருந்தது. ஏன்? அப்பா இது நிறைய வாட்டி ஷூட்டிங்ல கல்யாணம் ஆகுற மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். அப்பெல்லாம் வந்து நடிப்பேன். இது வந்து உண்மையிலே இது பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்ல ஃபீல் அது. இட்ஸ் a beautiful feeling இல்லையா? அது உங்க மனசுல என்ன ஓடிச்சப்போ? எத்தனை பிரச்சனை சாமி, கடைசியில தாலியை கட்டுற மாதிரி இருந்ததா? எப்படி இருந்தது அந்த என்ன இமோஷன்ஸ்? ஏன்னா அந்த டைம்ல அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு பக்கம், நீங்க ஒரு கோரியோகிராஃபர், உங்க கெரியர் இன்னும் பில்ட் ஆயிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். அதுல என்ன ஓடிட்டு இருந்தது உங்க மனசுல? நீங்க சொன்ன மாதிரி அப்பாடான்னு ஒரு சைடு இருந்துச்சு. தாலி கட்டும்போது எங்க எவனா கழுத்துக்கு அடிச்சிருவானு அந்த ஒரு பயமும் இருந்துச்சு எனக்கு. ஆனா இருந்தாலும் ஓகே, நம்ம சாதிச்சிட்டோம். பட் ஏதோ உங்களே அறியாம இவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் சிரிச்சிருப்பீங்கல்ல சில சமயங்கள்ல. கண்டிப்பா. அது மாதிரி மறக்க முடியாத ஒரு சம காமெடி சீன் கல்யாணத்துல நடந்ததுன்னா அது என்னவாக இருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய காமெடி சீன்னா, ஐயர் வந்து மெட்டி போடுறதுக்கு முன்னாடி மேல இருந்து வந்து அருந்ததி தெரியுதான்னு பார்க்க சொல்லுவாங்க. இப்படி கையை நீட்டு என்ன சொல்லுவாங்க, இந்த அம்மா அதுக்குள்ள எடுத்து என்ன கை காமிச்சிருவாங்க. எனக்கு புரியல, என்ன இவங்க என்ன கை காமிச்சிட்டு இருக்காங்களே. ஐயர் வந்து சொல்லுவாரு, அம்மா ஒன்றும் இல்லைம்மா, அவரை கை காமிக்க சொன்னா நீ அம்மா சுறுசுறுப்பா கை நீட்டி காமிக்கிற அப்படின்ற. படத்துல எல்லாம் பாத்திருப்பீங்கல்ல, அருந்ததியை பாருமா, தெரியுதாப்பான்னு கேட்பாங்க. அப்ப நீங்க கை காட்டுறீங்க. கூட்டத்துல வந்து அந்த சவுண்ட்ல ஒரு ஏதோ தெரியுதா பாருன்னு நான் இவரு காமிச்சிட்டு இருக்காங்க பாருங்க. இவங்க எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அச்சச்சோ, எல்லாம் செம்ம கலை. ஐயோ என்னடி பண்ணிட்டு இருக்க, அவர்தான் உனக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி மெட்டி போடும்போது இவர் வந்து மெட்டி போகவே இல்லை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பொறுமையா தான் போடணும், அது கரெக்டா போடுங்க அப்படின்னு. இவர் எப்பவுமே என் காலை பத்தி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாரு. பேய் காலு ஆக்சுவலா கேர்ள்ஸ் கால்ல எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அழகா கியூட்டா இருக்கும். இவங்க கால் வந்து கியூட்டா இருக்கும். நான் அதை பத்தி எதுவும் சொல்லல. வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அந்த மாதிரி கரெக்டா பப்ரப்பான்னு இருக்க உடனே எனக்கு மெட்டி போடுறது ரொம்ப அந்த சண்டை ரொம்ப டிஃபிகல்ட்டா போயிடுச்சு. நீங்க வேணுட்டு மெட்டி சின்னதா எடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. இல்லங்க, அந்த சைஸ்க்கு மெட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம். நீங்க வேற. சோ மெட்டில அதாவது ஒரு விஷயம் உங்க திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளான விஷயமே கிடையாது. கல்யாணம் வந்து சேர்ந்ததே பெரிய விஷயம். சரி முடிஞ்சதுடா, தாலி கட்டிட்டோன்னு நம்ம நிம்மதியா இருக்கும்போது இந்தம்மா தூக்கி வரல காமிச்சு அருந்ததியை காட்டுறது. சரிடா, இதையும் தாண்டி போயிடலாம் நினைக்கும் போது மெட்டியை போட முடியல. அப்புறம் எண்ணெய் தொட்டு அதை பிரிச்சு அது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டாங்க அந்த மெட்டி. அதுக்கே ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. மெட்டியை வந்து இப்படி இருந்த மெட்டியை ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டு இவங்க விரலுக்கு ஏத்த சைஸ் அப்போ அந்த சமயத்துல வச்சு பார்த்து திரும்பி அதை மடக்கி திரும்பியும் போட்டாங்க. அதுவே ரொம்ப டைம் எடுத்துச்சு. பட் டெஃபினட்டா அது மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? ஃபேண்டாஸ்டிக். முடிஞ்சது, சந்தோஷமா செட்டில் ஆயாச்சு. ஓகே, திஸ் இஸ் தி ஃபியூச்சர் டிசைட் ஆயிடுச்சு. அப்புறம் உலகத்துக்கு தெரியணும், இதுதான் என் மனைவி, இதுதான் என் கணவர் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிசப்ஷனோட ஃபுட்டேஜ் பார்க்கலாம். யாரெல்லாம் வந்தாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, எப்படி இருந்தது அந்த ஃபுல் சிச்சுவேஷன் பார்க்கலாம். ரிசப்ஷன்ல நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்க எல்லாரும்?
ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. அப்பா ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு பொண்ணா வந்து மேடல நின்னுட்டு இருக்கடி. ஆக்சுவலா எங்களோட டென்ஷனோட அவங்க தான் ரொம்ப டென்ஷனா பயந்தாங்க. இருந்தாங்க. லைக் நடக்குமா நடக்காதா இந்த மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் நடந்தது வீட்ல. ஆமா. யாரெல்லாம் வந்தாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க சொல்லுங்க. நளினிமா வந்தாங்க. நளினிமா வந்துட்டு விஷ் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதாது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும் போதாது, கடைசி வரைக்கும் வாழ்ந்து காமிக்கணும் அப்படின்னு அந்த அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது ரொம்ப டச்சிங்கா இருந்தது அந்த வார்த்தை. காந்திமதி அம்மா வந்திருந்தாங்க. எனக்கு காந்திமதி அம்மா வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து உட்கார்ந்துருப்பாங்க எனக்கு நினைச்சு கூட பார்க்கல. நான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்தது. எங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டா வந்தாங்க. ஓகே, சோ ரிசெப்ஷன் வேற யாரெல்லாம் வந்தாங்க? கமலேஷ் பாட்டு பாடியிருக்காரு. ஆமா, அவர் வந்து நின்னாரு. அப்புறம் எல்லாரும் வந்து என்ன கமலேஷ் நீ வந்திருக்க, ஒரே ஒரு பாட்டு பாட அப்படின்னாங்க. ஒரு ஓல்ட் சாங்ல பாடினாரு நினைக்கிறேன். என்ன சாங் பாடினாருன்னு கரெக்டா தெரியல. ஏன்னா அந்த டைம்ல நிறைய கெஸ்ட் வந்துட்டு இருந்ததுனால. ஆனா அங்கேயும் அவரையும் நான் என்ஜாய் பண்ணேன். பட் என்ன சாங்ன்றது கரெக்டா தெரியல. அவர் வந்து எனக்காக போய் ஸ்டேஜுக்கு போய் அங்க போய் பாட்டு பாடினாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்க மும்தாஜ் வந்திருந்தாங்க. மும்தாஜ் மேம் வந்திருந்தாங்க. நான் வந்து ஜட்ஜா இருந்தாங்க இல்லையா? ஆமா, அவங்க ஜட்ஜா இருந்தாங்க. சுதா சந்தர் மேடம்க்கு பத்திரிக்கை வச்சோம். பட் கடைசி நேரத்துல அவங்க பாம்பேல இருந்ததுனால வர முடியல. கலா மாஸ்டர் வருவாங்கன்னு நினைச்சோம், வரல. ஏன்னா பிகாஸ் அவங்களோட மாமியார் கொஞ்சம் சீரியஸா இருந்தாங்க. ஆபரேஷன் ரொம்ப எதிர்பார்த்தோம் அவங்க வருவாங்கன்ட்டு. பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இப்போ திருமணம் ஆயாச்சு, ரிசெப்ஷன் முடிஞ்சிருச்சு, அடுத்த நாள் காலையில திருமணம் ஆயாச்சு. திருமணம் ஆயிட்டு வந்து பொதுவா ஒருத்தர் வீட்டுக்கு போவீங்களா, அந்த சடங்குங்கெல்லாம் பண்ணீங்களா? அது ஓபனா சொல்ல போனா இன்னி வரைக்கும் நாங்க யார் வீட்டுக்கும் போல. அப்படிங்களா? ஆக்சுவலி மேரேஜ் ஆன உடனே பால் பழம் சாப்பிட்டதுக்காக மாமியார் வீட்டுக்கு போய் விளக்கேத்திட்டு மறுபடியும் எங்க வீட்டுக்கு வந்து விளக்கேத்திட்டு பால் பழம் சாப்பிடணும். எங்க வீட்டுல வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. என்னாச்சு? அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க, பால் பழம் வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்குள்ள அம்மாக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் செட் ஆகி நம்மள தனியா விட்டாலே, லைக் நம்ம பொண்ணு நம்மள விட்டு போயிட்டா அவ்வளவுதான், இனிமே நம்ம பொண்ணு நம்மளுக்கு கிடையாது, இனிமே அவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டென்ஷன் எல்லாம் எங்க மேல காமிச்சிட்டாங்க. அதுவும் அன்னைக்கு பால் பழம் சாப்பிட்ற டைம்ல வந்து ஆறுதி எடுக்கிறதுக்கு கூட யாரும் வரல. கீழே வாசல்லே நின்றுட்டு இருந்தோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்காந்தோம். உட்காந்த உடனே எதுக்கு உள்ள உட்காடுறீங்க, வெளியில போங்க அப்படின்லாம் அம்மா கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாணத்துக்கு வந்தாங்கண்ணா இல்ல வந்தாங்க, எல்லாம் நடந்துச்சு. மார்னிங் தாலி கட்டி போயிட்டுனா ஈவினிங் இது நடக்குது. ஈவினிங் லைக் அவங்க வீட்டுல முடிச்சிட்டு ஒரு 4 மணிக்கு ராவு காலத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு விளக்கேற்றணும் சொல்லிட்டு இங்க வந்து அம்மா அப்படியே ரிவர்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் யார் பேச்சும் அவங்க கேட்கல, அவங்க பாட்டு தாட் புட்னு. அப்புறம் ரொம்ப ஃபீலாக இருந்தது. அந்த நாள் அம்மா வீட்டில் போய் அந்த சந்தோஷம், அம்மாவை பிரிகிற அந்த டைம்ல அம்மா இப்படி பேசிட்டாங்களேன்னு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அழுதுட்டே வந்தேன் வெளியில. அப்புறமேட்டு நாங்க தனியா ஒரு வீடு பார்த்து வச்சிருந்தோம் செப்பரேட்டா நாங்க போறதுக்காக. அந்த வீட்டுல போய் அப்புறம் அங்க போய் பால் பழம் சாப்பிட்டோம். எங்க இல்ல இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ், அண்ணி எல்லாம் இருந்தாங்க, சொந்தக்காரங்க இருந்தாங்க. ஆனா பட் மெயின் பேரண்ட்ஸ் கூட உங்க பெற்றோர்கள் வந்தாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து எங்க வீட்டுக்கு போய் முறைப்படியா விளக்கேத்த போகும்போது தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லா அந்த டே ஃபுல்லா எனக்கு விடிகிற வரைக்கும் பிரச்சனை தான். எங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுங்கிறது ஒண்ணு நடக்கல. அவ்வளவு ப்ராப்ளம் நடந்தது எங்களுக்கு அன்னைக்கு. ஆமா, அன்னைக்கு பயங்கர ப்ராப்ளம். லைக் இப்பவே பிரிச்சுட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு மேரேஜ் அன்னைக்கு நைட்டே. அன்னைக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம். மறுநாள் என்ன போய் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் ஏத்தி, மறுநாளே இல்ல அதான் அன்னைக்கு நைட்டே இவங்க சண்டை போட்டு ரொம்ப ஓவர் எமோஷன் ஆயிட்டு மயங்கி கீழே விழுந்துட்டு லோ பிரஷர் மாதிரி ஆயிடுச்சு. அச்சச்சோ. இவங்க அந்த கட்டின அந்த கூரை புடவை அந்த தேங்காய் கூட கைட்ல அப்படியே இருந்தது, அப்படியே வயித்துல இருந்தது. நான் அப்போ அப்படியே கார்ல கொண்டு எடுத்துட்டு போயிட்டு 24 hours ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரிப்ஸ் ஏத்திட்டு ஒரு 2 hours அங்கேயே உட்கார்ந்து. ஆனா ஒரு திருமணத்துக்கு பிறகு வந்து பெண்கள் ஹாப்பினஸ்ல தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். பட் அந்த தருணத்துல அவ்வளவு பிரச்சனைகள், அவங்களுடைய
the first night அப்படின்ற ஒரு it's a very important thing about your life. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து 5 டேஸ் கழிச்சு தான் நடந்தது. 5 டேஸும் பிரச்சனை தான் நடந்துச்சு. பிரச்சனை. ஹனிமூனுக்கு போனீங்களா இல்ல அங்கேயே பிரச்சனையா? இல்ல ஹனிமூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக். இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம், பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில். இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லலாம். இந்த அம்மா எப்பெல்லாம் சண்டை போடுதோ அப்பெல்லாம் அவர் சூப்பர்மேன் மாதிரி வந்துருவாரு. அதே மாதிரி இவங்க எப்பெல்லாம் இமோஷனலி டவுன் ஆகுறாங்களோ உடனே ஹேங்கி எடுத்து இவர் கொடுத்துறாரு. இந்த கம்பேட்டபிலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு, எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கு உங்களுடைய மேரேஜ் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ உங்க ரெண்டு பேரும் சில கேள்விகள் கேட்டாச்சு. இப்போ நாங்கள் கிராஸ் கொஸ்டின் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ முதல் கேள்விகள் வந்து மனைவியை கேட்டிருக்கோம். அவங்க என்ன பதில்கள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நீங்க கெஸ் பண்ண போறீங்க. உங்க வைஃப் ப்ரப்போஸ் பண்ண போது அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோடைய கலர் என்ன? ரெட் கலர் சுடிதார். ரெட் கலர் சுடிதாரா? அந்த எந்த பொண்ணு? ஏன்னா இந்த பொண்ணு வேற கலர் சொல்லுது. ரெட் கலர் சுடிதார் போட்ட பொண்ணு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இல்லங்க, ஒரு பொண்ணு தாங்க. நீங்க ட்விஸ்ட் பண்ணி விட்டுறீங்க போல. இவங்க தான் இவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட கலர் இவங்க மனசு போலங்க ஒயிட். இவ்வளோ க்ளூ கொடுத்துட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? சூப்பர். ரெண்டாவது, உங்க வைஃப் ஷாப்பிங் போனாங்கன்னா என்ன திங்ஸ் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணி வாங்குவாங்க? மேக்கப் ஐட்டம்ஸ். மேக்கப் ஐட்டம்ஸா? ஃபுல்லா டேமேஜ் பண்றீங்களா சார் அவங்கள? அவங்க வந்து ட்ரெஸ் தான் வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி, உங்க வைஃபுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு அவங்க பாத்துக்கிற ஒரு விஷயம்னா அது என்ன? பெட்ஸ்ன்றது தான் சரியான பதில். அப்பாடா. அதாவது இந்த நேரத்துல இவங்க அப்படியே ஃபுல்லா நான் பார்த்த குங்ஃபு ட்ரெஸ்க்கு மாத்திக்கிட்டே இருந்தாங்க. நீங்க அப்படியே திருப்பி அவங்கள சாரி ஃபார்மேட் கொண்டு வந்துட்டீங்க. இன்னும் 2 கேள்வி இருக்கு சார். அதுல அவங்க எப்போனா குங்ஃபு ட்ரெஸ்க்கு மாறிடலாம், யோசிச்சுக்கோங்க. உங்க வைஃப் அதிகமாக ப்ரிஃபர் பண்ற ஜுவல்லரி எது? நெக்லஸ் டைப். நீ பிராண்டறியா இல்ல கூப்பிட்டு பிராண்ட் வைக்கலாமாமா? இன்னொரு क्वेश्चन கேட்டேன், அப்புறம் சேர்த்து வச்சு நீங்க என்ன அவருக்கு பூஜை பண்ண ஆசைப்படுறீங்க? இப்போ கடைசியான கேள்வி. இது நீங்க கரெக்ட்டா சொல்லனா உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும். நான் எது சொல்றதுக்கே இல்ல. உங்க வைஃப்க்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்? பாபா. சாய் பாபா. எப்படி நீங்க தப்பிச்சீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. பாபா தான் உங்களை காப்பாத்திருக்காருன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் 5 கேள்விகளுக்கு 2 கேள்விகள் தான் நீங்க கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்க. பட் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்க மனைவியை நீங்க வந்து காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அந்த காதல் இவங்க சைட்ல இருந்து உங்க மேல எந்த அளவுக்கு வெளிப்படுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களை சில கேள்விகள் கேட்டாங்க. அந்த கேள்விகளுக்கு இவங்க பதில் எப்படி சொல்றாங்கன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, உங்க ஹஸ்பண்டுக்கு எந்த ஹீரோயினுக்கு கோரியோகிராஃப் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கு? நயன்தாரா. நயன்தாராவா? இல்லையா? நீங்க அவரை முறைக்கும் போது நான் நினைச்சேன் இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கு இவரை பத்தின்னு. பொய்யா? பொய் இல்லம்மா, தப்பு. வேற பதில் சொல்லுங்க. வேற ஆக்டர் சொல்லுங்க. அப்படிலாம் பயப்படுற மாதிரி கேட்க கூடாது. ஏய் எந்த ஹீரோயின்? குழந்தை பயப்படல. கரெக்டா சொல்லுங்க. சரி, எந்த ஹீரோயின்மா? தமன்னா. தமன்னாவா? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. such a surprise யா. இது போர்ஷன்ஸ்ல இல்லையேன்ற மாதிரி கேக்குறாங்க. அடுத்த क्वेश्चन, உங்க ஹஸ்பண்டோட ஷூ சைஸ் என்ன? 7. 7. ஓகே, அப்ப இவரோட ஷூ சைஸ்? என்னங்க இவரோட ஷூ சைஸ் என்ன சொல்லுங்க கரெக்ட்டா? என்ன எல்லாமே டவுட்டாவே கேக்குறியேம்மா? 8. வெரி குட். தேர்ட் क्वेश्चन வந்து உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு பண்ண மிகப்பெரிய சர்ப்ரைஸ்? ஷோக்கு போகும்போது என்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். அது ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, மிகப்பெரிய சர்ப்ரைஸ் அதுவா? அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. பா, செம்ம சர்ப்ரைஸ். போய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாராம்பா. அப்புறம் பர்த்டேக்கு எனக்கு தாங்க ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. இந்த சொன்ன பதில்ல ஒண்ணு கூட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அவர் சொன்னது வந்து திருமணத்தை அவ்வளவு கிராண்டா அவர் பண்ணி கொடுத்தது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். யா. ஆல்ரைட். உங்க ஹஸ்பண்ட் பர்ஸ்ல வச்சிருக்கும் சில பொருட்கள்? அவரோட அம்மா அப்பா போட்டோ. ஓகே. கடவுளோட போட்டோ. கடவுளோட அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட போட்டோ இருக்கும். பெஸ்ட் ஃப்ரெண்டா? யார் அது? ரகுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் क्वेश्चनமா, உங்க ஹஸ்பண்டோட ட்ரீம் ரோல் மாடல், அதாவது இவர்தான் அப்படின்னா அது யாரு? பிரபுதேவா. சூப்பருங்க. ஸோ ஆக்சுவலி மனைவியோட பெர்ஃபார்மன்ஸ் ஹஸ்பண்டோட பெர்ஃபார்மன்ஸை விட பெட்டரா இருக்கும்னு நாங்க நினைக்கிற நேரத்துல
ரெண்டு பேரும் 2 out of 5 தான் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த 2 out of 5க்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நீங்க இந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகளை சால்வ் பண்றதுல நிறைய நேரம் செலவழிச்சதுனால ஒருத்தரை தெரிஞ்சுக்க சின்ன சின்ன விஷயங்களை புரிஞ்சுக்க உங்களுக்கு ப்ராபப்ளி நேரம் கிடைக்கல. உங்களுக்காக இப்போ நாங்க பாட்டு போட போறோம். ரெண்டு பேருமே வந்து கலை உலகத்துல பெரிய அளவுல சாதிச்சது வந்து உங்களுடைய டான்ஸ் திறமைனால. அதனால ஒரு பாட்டு உங்களுக்காக போடுறோம், நீங்க அதுக்காக ஆட போறீங்க and then we'll say goodbye. ரெடிங்களா? Alright, can we have the music please DJ? Hit it. வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி அடி வாட்டி 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 ஹாட் பொண்டாட்டி நான் தாங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் நீ இல்லாட்டி பொண்டாட்டை அடி நீ தானே என் ஸ்வீட்டை ஐ லவ் யூ டில் யுவர் பார்ட்டி தேவையில்லவ பாட்டி பொண்டாட்டே நீ தானே என் ஸ்வீட்டே ஐ லவ் யூ டில் யுவர் பார்ட்டி தேவையில்லவ பாட்டி நல்ல கணவன் நான் இருப்பேன் ஒரு உத்தமன் நான் நடப்பேன் உன் தொல்லையெல்லாம் பொறுப்பேன் உன் கஷ்டத்தை நான் குறைப்பேன் உன் கண் கலங்க விட மாட்டேன் வாட்டி 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 கியூட் பொண்டாட்டி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எப்படி இந்த மொத்த எபிசோட வந்து உங்களுடைய காதல் கதை ஒரு திரைப்படம் மாதிரி எடுத்துட்டு போனீங்களோ அதே மாதிரி ஃபுல் ஃபிலிம் சீக்வன்ஸ்லயே நீங்க ஆடுறீங்க. பட் இட்ஸ் வண்டர்ஃபுல். உங்க ரெண்டு பேரையுமே சந்திச்சது இத்தனையோ பிரச்சனைகள், அதாவது காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து திருமணம் முடிஞ்சு கூட பிரச்சனைகள் முடியலை அப்படின்னு திருமணமாகி 2 ஆண்டுகளுக்கு பிறகு எல்லாமே சால்வ் ஆயாச்சு. இப்போ 2 குடும்பங்களும் ஒருத்தர்கிட்ட பேசியிருக்காங்க, எல்லாமே இப்போ சந்தோஷமா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நேரத்துல நீங்க இந்த நிகழ்ச்சியில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்க ரெண்டு பேருக்குமே ஆல் தி வெரி வெரி பெஸ்ட். இன்னும் பல சக்சஸஸ் உங்களுடைய வாழ்க்கைக்கு வரணும். இதே மாதிரி ஒரு ரொம்ப டிஃபரெண்டான கப்பல் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் இட்ஸ் மீ அர்ச்சனா சிங். டாடா பை பை. இது சரவணா ஸ்டோர்ஸ் தங்க நகை மாளிகை வழங்கும் நம்ம வீட்டு கல்யாணம். பவர்ட் பை எல்டியா பியூர் கோகனட் ஆயில். உங்களுக்காக நலாஸ் ஆப்பக்கடை வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். VLCC வழங்கும் 10,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஹேம்பர். ஹேண்ட்போ ஹோம் அப்ளையன்சஸ் உங்களுக்காக வழங்கும் 5,000 ரூபாய் மதிப்புள்ள ஹோம் அப்ளையன்சஸ். ஆலா சேஞ்ச் யூனிசெக்ஸ் சலூன் உங்களுக்காக வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர். அண்ட் ஸ்டர்லிங் ஹாலிடேஸ் உங்களுக்காக வழங்கும் 3 days and 2 nights கான ஒரு ஹாலிடே பேக்கேஜ்.